இப்போ என்னாச்சு, தேவனை கண்டு அவரோட பேசி கொண்டிருக்கிற ஆதாமுக்கு அவரை கண்டு ஒளியணும்னு தோடும். இன்றைக்கி நிறைய பேருக்கு சபைக்கு வரல, இல்லாட்டி வேறு ஏதாவது தேவனோட போய் ஐக்கியமாக இருங்கன்னு சொன்னால் கோவம் வருது. காரணம், ஒளியறதுக்கு காரணம் அவங்க சரியில்லை, ஐக்கியம் இல்லை. இப்போ பாருங்கள் கர்த்தர் இப்போ இதை வாசிக்கலாம். தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். தேவன் டெய்லி வராரு, ஸ்தானத்துலேருந்து இறங்கி வராரு. ஃபர்ஸ்ட் ஹெவன்லேருந்து இறங்கி வந்து பூமியில் வந்து யார்கிட்ட வராரு? அவர் கிரியேட் பண்ண எதுன்னு பேச வரல, ஆதாமோட பேசுறதுக்கு வராரு. அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அவசரமா தப்பு பண்ணா நிறைய தவறுகள் இது மாதிரி தான் நடக்கும். திருட்டு தினமாக பண்ணுவாங்க, இருளிலே பாவம் செய்கிறாங்க. ராத்திரி வேலை வந்தோடனே பாவம். நைட் ஃபால்ஸ் ஐ லூஸ் மை சைட் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, ரஸ்ட் ஆஃபோட பாட்டு. குடிக்கிறவன் நைட்டில் குடிக்கிறான், வேசியின் இடத்துல போகிறவன் நைட்டில் போகிறான், இப்போ பகல்லையும் போகிறாங்க. அது விடுங்க, திருட்டுதன்மை, தட் இஸ் ஒழிக்கப்பட்டு செய்கிறது. சரி படிங்கம்மா. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதாவது அவருக்கு தெரியும் எங்கே தான் அந்த பாருங்க, இந்த மரத்துக்கடியில் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணை முடிக்கிறேன் ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு விளையாடுங்க. அது மாதிரி ஆண்டவருக்கு தெரியும் அவன் எங்கே ஒளிஞ்சிருக்கான்னு கூட தெரியும். ஆனாலும் அவர் கேட்குறாரு, ஒரு தகப்பனாக கேட்குறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிற அப்படின்னா எங்கேப்பா இருக்க? உன்னை தைரியமாக, உன்னை தைரியசாலியாக, உன்னை ஒரு ஞானவான படைச்சனே, நீ எப்படி போயிட்ட? நீ இப்போ வேணான்னு சொன்னேனே அதை சாப்பிட்டுட்டியா? சொல்லுங்க படிங்க. அதற்கு அவன் நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன். இப்போ என்ன சொல்றான்? வாய்ஸ் வண்டி வருது, நிர்வாணியாய் இருப்பதினால் நான் ஒளிந்து கொண்டேன். அப்போ நம்ம ஒழித்து கொள்ளும் போது நம்ம என்ன செய்கிறோம்னா தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரமாக போயிருக்கோம்னு அர்த்தம். சிம்பிளாக சொல்லணும். அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? பார்த்தீங்களா, யார் உனக்கு சொன்னது? ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிட்டார். அப்புறம் புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். உடனே கேட்டார், யோ புசிட்டியா, சாப்பிட்டியா, பழம் சாப்பிட்டியா? நான் உனக்கு விளக்குனேனே அந்த பழத்தை சாப்பிட்டியா? அந்த பழத்தில் பாய்சன் இல்லை, நீ கீழ்ப்படியாமல் தான் பாய்சன் இருக்குது. இன்றைக்கும் நம்மளுக்கும் நம்ம வாழ்க்கையிலையும் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியலன்னு சொன்னால் நம்மளுக்கு ஃபெயிலியர்ஸ் வரதான் செய்யும். அது நம்மளுடைய வாழ்க்கையை டெர்மினேட் பண்ணிக்கொண்டே இருக்கும். நம்முடைய ஆயுசு நாட்கள் இவ்வளோ நாள் கர்த்தர் கொடுத்துருந்தாருன்னா நம்ம தேவனை விட்டு விலகி செல்ல 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 என்ன ஆகும்னு சொன்னால் அந்த நாட்கள் கட்டாகி முழுவதுமாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாமல் போய்விடும். இதுதான் உண்மை. தட்ஸ் அனதர் டெத். அப்புறம் கடைசி நாள் என்ன, கல்லறைக்கு போகும்போது அங்கே உட்காந்து யோசனை பண்ணுவாங்க. ஐயோ என்னென்னமோ யோசனை பண்ணிட்டு வந்தோம், கற்பனை பண்ணிட்டு வந்தோம், இதெல்லாம் செய்யணும்னு நினச்சோம். அதான் அறிஞர்கள் சொல்கிறாங்க, தி கிரேட்டஸ்ட் பிளேஸ் வித் ஐடியா இஸ் செமெட்ரிஸ். அங்கே தான் ஒரு ஆளோட அவன் சாவறதுக்கு முன்னால் நிறைய கனவு கண்டிருப்பான், விஷன்ஸ் அண்ட் ட்ரீம்ஸை கண்டுபிடுவான். ஆனால் கல்லறைக்கு போனோடனே ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிடும். இன்றைக்கி ஆதாமுக்கு அந்த நிலைமை தான் ஆகிப்போயிடுச்சு. அதனால் இப்போ என்னாச்சு, அவருக்கு ஐடியா கிடைக்கல, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆமாம் ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டார் பாருங்க. அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள். பார்த்தீங்களா, ஆண்டவர் மேலேயே பழிய போட்டான்.
தேவரீர் எனக்கு வெளிச்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். நீர் தந்த ஸ்திரியானவள். அவர் எது கொடுத்தாரு? 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும், ஒன்றா ஒருத்தர் ஒத்தாசையாக இருந்துக்கிட்டும், அப்படி தான் கொடுத்தாரு. ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணாங்க? பிசாசு பேச்சு கேட்டாங்க. முதல் ப்ராப்ளம் என்னென்னா, இவர் ஆதாம் சொல்லியிருக்கணும், ஃபேமாக சொல்லியிருக்கணும் தான் மனைவிக்கிட்ட, அந்த பழத்தை ஒண்டி புசிக்காத, அதில் ப்ராப்ளம் இருக்குது, தேவன் அதை வேணான்னு விலக்கி வச்சோன்னு நம்ம கீழ்ப்படியணும், நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், அவனை உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லியிருக்கணும். அந்த வசனத்தை யாக்கோபுல போட்டிருக்கேன், தேவனுக்கு கீழ்ப்படிந்திடுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த வசனத்தை அவன் சொல்லியிருக்கணும், ஆனால் சொல்லலை. ஆனால் தேவனாய் கர்த்தர் பாருங்க, அவன் டீல் பண்ணும்போது கூட ரொம்ப இரக்கத்துள்ளமாக தான் போகிறாரு. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். பார்த்தீங்களா? ஸ்திரீயை ஏன் இப்படி செய்த? ஏமா அப்படி செய்த அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே அவனும் தான் தப்ப ஒத்துக்கலை. ஸ்திரீயானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றார். சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என் புருஷன் சொன்னான், ஆனால் நான் கேட்கல. நான் எப்போவுமே சர்ப்பத்தின் பேரத்தை தான் கேட்பேன். ரொம்ப கொடுமையாக இருக்கும் இது சொல்லும்போது, தப்பாக நினச்சிக்காதீங்க. சர்ப்பத்தின் பேச்சை கேட்டேன், இப்போ அது புசித்தது, புசின்னு சொல்லிச்சு, நான் புசிச்சிட்டேன், இப்போ எல்லாமே போச்சு. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வரைக்கும் நடந்த அப்படிதான் சர்ப்பங்கள் போயிட்டுருக்கு, நவந்து தான் போயிட்டுருக்கு. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். சிங்கிளாக போட்டிருக்கோம். இது ஏன்னா ஸ்திரீயின் வித்துன்னு சொல்றது இது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஏன்னா கன்னி மரியாளின் வயிற்றில் பிறந்த ஒரு ஆண், இது இல்லாமல் துணை இல்லாமல் பிறந்த அவர் ஒருத்தர் தான். அவர் உன்னை அழிப்பாருன்னு அதுக்காக தான் இயேசுநாதர் வரப்போறாருன்னு ப்ராஃபட்டிக் வேர்ஸ் தான் அது. அப்போ உன் வித்துக்கும் ஸ்ரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார். நீ அவரை சிறுவையில் தூக்கி போடுவார். ஆனால் உன் தலை போச்சு, உன் ஸ்ட்ரென்த் அவுட்டு. நீங்கள் பேயை கண்டு யாரும் பயப்பட வேணாம். தலை போச்சு. பொய் சொல்லிட்டு இன்னும் பொய் தான் சொல்லிட்டு விட்டுட்டுருக்குறான். அப்புறம் வருது, கான்சிக்வன்சஸ் வருது. இப்போ தேவஜனமே இதை கேட்டுக்கொண்டிருக்க நமக்கு தேவனுடைய கட்டளைகளை மீறுகிறதுனால நம்ம பாவம் செய்கிறோம். அன்றைக்கு சவுல் ராஜாவை பற்றி நம்ம படித்தோம். இப்போ 112ஆம் சங்கீதத்துக்கு போவோம். 1வது வசனம். அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இதுதான் கீ. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் பிரியமாயிருக்கிற மனுஷன். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? இதுதான் நம்ம செக்கிங் ஸ்டாண்டர்ட். பிபி வந்தால் அதுக்கு ஒரு மீட்டர் வச்சுருக்கிறோம், சுகர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மீட்டர் வச்சுருக்கிறோம், காரில் கேஜ் வச்சுருக்குறோம், அப்புறம் காரில் காற்று அடிக்கிறதுக்கு கேஜ் வச்சுருக்கோம், எல்லாத்துக்கும் கேஜ் வச்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம கர்த்தரோட உறவு சரி இருக்குதா, எனக்கு கேஜ் வச்சுருக்கோமா? இதுதான் பாயிண்ட்டு. கர்த்தருடைய கட்டளைகளில் பிரியமாய் இருக்கிறான். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வசனத்தை மறவாதீங்க. இது வீட்டில் சென்று நிறைய இது பிரசங்கத்தை கேட்ட பிறகு நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள். சரி, இன்னும் ஒரு வசனம் சேர்ந்து படிக்கலாம். 2வது வசனம். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். கர்த்தருடைய சொல் கேட்கும்போது அவனுடைய சந்ததி. நீங்கள் வாலிப பசங்களாம் கேட்டிருப்பீங்க, கேட்டுக்கொண்டு இருப்பீங்க.
இந்த வாலிப பிள்ளைங்களுக்கு யோசனை பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு திருமணமாகி உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அதுக்கு திருமணமாகி அதோட குழந்தை பிறகு இது மாதிரி யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? உங்கள் சந்ததியை பற்றி நீங்கள் ட்ரீம் பண்ணியிருக்கீங்களா? என் சந்ததி இப்படி தான் இருக்கணும், அதனால நான் கர்த்தருக்கு பயந்துருப்பேன், நான் பயந்து பாவத்துக்கு விலகி தீமையை விட்டு விலகி ஓடி செல்வேன் அப்படின்னு நீங்கள் என்ன விசுவாசிச்சிருக்கீங்களா? இங்கே தான் பிரச்சனை. அப்போ let us come back to நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி சீல் வச்சு பார்த்துக்கோ. ஏனென்றால் அங்கே ஒருத்தன் சுற்றிட்டு இருக்கிறான், தோட்டத்துக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறான், தடக்குன்னு வந்து உன்கிட்ட பேசுவான், நீ கர்த்தருக்கு விரோதமாக போகலான்னு சொல்லி சொல்லுவான். அந்த சமயத்தில் நீ போனீன்னா நீ மாட்டிக்குவ. இப்போ 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கு வருவோம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. இப்போ புரியுதா இந்த அர்த்தத்துக்கு, வசனத்துக்கு அர்த்தம்? இந்த வசனத்தை படிச்சிங்கன்னா இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். அதனால் எனக்கு என்ன நன்மை வருதுன்றது பாருங்கள். உங்கள் சந்ததி பூமியில் பெருத்திருக்கும், பலத்திருக்கும், நல்ல சந்தோஷமாக தான் இருப்பீங்க. மனுஷனுக்கு துயரங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் ஏன் வருதுன்னா, எங்கே செக் யுவர் செல்ஃப், உங்கள் வாழ்க்கையை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். ஏன் எங்கேயோ நான் கர்த்தரை என்னுடைய சேவியரை விட்டு நான் விலகி இருக்கானா அப்படின்னு ஒரு செக் பண்ணி பாருங்கள். செக்லிஸ்ட் போடுவோம்ல, நம்ம பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் செக்லிஸ்ட் போடுவாங்க. இதெல்லாம் செய்யணும், இது செய்யணும்னு காலகட்டத்தை போடுவாங்க. சாயந்தரமானவொன்னே அதெல்லாம் செய்திருக்கோமான்னு பார்த்து செக்லிஸ்ட் போடுவாங்க. அது மாதிரி டெய்லி நீங்கள் செக்லிஸ்ட் போடுங்க. நான் இன்றைக்கி காலையில் இன்னைக்கு ஆண்டவரை விதத்தில் நான் தூக்கப்படுத்தியிருக்கிறேன், எந்த இடத்துல நான் தவறு பண்ணியிருக்கேன், இது எல்லாத்தையும் களையணும். ஆண்டவர்கிட்ட சாரி சொல்லிட்டு அடுத்த நாள் திருப்பி செய்யாதீங்க. கர்த்தர் சொல்கிறார், நீ போய் நீ பாவம் செய்யாதே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை விட்டுட்டு டோன்ட் ட்ரை டு டிஃபெண்ட் யுவர் ஃபால்ட்ஸ். ஃபால்ட் மீன் ஃபால்ட். யுவர் ஃபால்ஸ் இல்லை, FALLS இல்லை, FAULT, ஃபால்ட். உங்கள் குற்றங்களை மறைக்காதீங்க, தேவனுக்கு முன்பாக போய் அறிக்கை செய்துங்க. கர்த்தாவே, நான் செய்தது உண்மைதான், என்னை மன்னிச்சிடுங்க, ப்ளீஸ் forgive me, wash me once again with the blood of the Lamb, and he will wash you too. May God bless you, prosper you. கர்த்தர் உங்களோடு இருப்பார், ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் எங்களோட பேசுனதுக்காக ஸ்தோத்திரம். வேத வசனம் எவ்வளோ முக்கியமானது. வேத வசனத்தை நாங்கள் எங்கே வைத்திருக்க வேண்டும், எங்களோட கைடு எல்லாமே வேத வசனம் தான். நீர் கொடுத்திருக்கிற இந்த உமது சட்டத்தை நாங்கள் எங்கள் இருதயங்களையும் எல்லா காரியங்களிலும் வைத்து எல்லா நிலைகளிலும் வைத்து பாதுகாத்து உமது கட்டளைகளை கீழ்ப்படிய கிருபை தாருங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே.